இந்த எலெக்ஷன் எல்லாரையும் முட்டாளாக்கி விட்ட ஒரு வித காமெடியான எலெக்ஷன் தான்றது டவுட்டே இல்லை. சீரியஸ்லி, நீங்க என்னதான் கழக அரசியலை தூக்கி பிடிச்சாலும், எவ்வளவுதான் அவங்க நல்லது செஞ்சாங்கன்னு சொன்னாலும், அவங்க அடிச்சு வச்ச காசை எண்ண கூட நமக்கு ஒரு வாழ்நாள் போதாது. அரைச்ச மாவே அரைச்சு அரைச்சு பேசி பேசி ஊரை ஏமாத்தி ஒரு கேன்சர் மாதிரி பாலிடிக்ஸ்னாலே வெறுப்பு தானே மக்கள் மனசுல பரவி இருக்கு. அதுக்கு தான் வேற யார் வந்தாலும் பரவாயில்லன்னு மொத்தமா ஆட்டத்தை கலைச்சி விட்டுட்டாங்க மக்கள். அதுக்கு விஜய் மாதிரி ஒரு ஆள் தொக்கா வந்து அலேக்கா 108 வடைய நரிங்க கிட்ட இருந்து அடிப்பாருன்னு நினைச்சோமா? கொஞ்ச நஞ்ச காசாடா கொடுத்துருக்கீங்க. கழக குஞ்சுகள் மட்டுமே 10,000 கோடிக்கு மேல. யார் வீட்டு காசுரா அதெல்லாம்? கடையில ஒரு சட்டை எடுத்தா 4 சட்டை ஃப்ரீன்னு அள்ளி விடுற அரசியலை நம்பி நம்பி நாசமா போனதுதான் மிச்சம். தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னா அப்படிப்பட்ட மக்கள், அப்படிப்பட்ட ஃபோக்கஸ் உள்ள சமூகம். என்ன சினிமா முகத்துல கொஞ்சம் மயங்குவாங்க, பட் அவங்களுக்கு மட்டும் மனசார நல்லதே செஞ்சு காட்டினா தூக்கி வச்சு எம்ஜிஆர் மாதிரி கொண்டாடுவாங்க. வந்தாரை வாழ வைக்கும் சமூகம்டா இது. எதுக்கு மாத்தி மாத்தி குத்துறாங்க? இருக்கிற 2 கட்சியில தலையெழுத்து தான் போட்டிருக்காங்க இத்தனை நாள். விஜய் டிவிக்கே மட்டும் யோகியமானு கேட்டா எவனுக்கு தெரியும்? அதனாலதான் உடனே வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்க வேணாம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு கட்சி இருக்கா இல்ல மூட்டை கட்டிடுவாங்களான்னு பார்த்தா மேட்ச் ஆடுறதுக்குள்ளேயே பிகில் அடிச்சு கப்பை தூக்கி கொடுத்துட்டாங்க மக்கள். சரி, வந்து தொலைச்சாச்சு, பட் இதுல என்ன டேக்அவேன்னு தான் இனிமே பார்க்கணும். மெயினா 2 நல்ல டேக்அவே இருக்கு. சினிமா தியேட்டர்ல தான் என்ன மதம் ஜாதின்னு பார்க்காம ஒரு கம்யூனல் ஹார்மோனியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மக்கள் இந்த வாட்டி மதம் எதெல்லாம் பார்க்காம தொண்டை கிழிய விசில கழக காதுல ஊதி தள்ளிட்டாங்க. இன்னொரு பெஸ்ட் டேக்அவே, இனிமேலாம் ஓட்டுக்கு காசு தரேன்னு தண்டமா செலவு பண்ணாம உருப்படியா அந்த காசை ஒவ்வொரு தொகுதிக்கும் மக்களுக்கும் யூஸ் பண்ணுங்கடா. கடைசி காலத்துல சங்கரா சங்கரான்னு அவன் இவ்வளவு தந்தா நான் இவ்வளவு தரேன்னு கேவலமா பேரம் பேசாம பாலிடிக்ஸை பிசினஸா ஆக்காம ஒரு ஆட்சி செஞ்சு காட்டுங்கடா. டிவிக்கே இதெல்லாம் கேக்குதா? நீங்க ப்ராமிஸ் பண்ண பில்டப்லாம் செய்வீர்களா? பாப்போம். மொத்த தமிழ்நாடே ஐ எம் வெயிட்டிங்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்து செய்யுங்க.